ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் வந்து மாமா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொன்னார். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இன்றைக்கே கிளம்புறீங்க, நான் 2 நாள் இருந்துட்டு போகலாம் தானே அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் வந்து இந்த பேங்க் விஷயமா வந்து மாலாவுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிச்சு, அதனால தான் வந்து நான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவர் பேசாதுங்கிறதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்ருக்கியா? நான் இருக்கிறோம், மனோஜ் இருக்கா, நாங்கள்லாம் வந்து பேசுகிறப்போ அவர் பேசினா என்ன பேசாட்டானே, அதையே நீ வந்து மனசை போட்டு யோசிச்சுட்டு நீ இருக்கிறிய, என்ன தேவையில்லாமல் வந்து எதையும் நீ வந்து குழப்பிக்காத, உனக்கு எது சரியாக வருதோ அதை வந்து நீ இது பண்ணு. நீ வந்து மாலாவோட கல்யாண வேலையை நீ பாரு, இன்னும் 3 மாதம்தான் கல்யாணத்திற்கு நிச்சயத்துக்கு கண்டிப்பாக நான் அவரை அழைச்சிட்டு வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு எதையும் போட்டு நினச்சிட்டு இருக்காத, வேறு எதையும் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றுறது, வேறு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணாத, நீ வந்து நிச்சயத்துக்கு கண்டிப்பாக அவரை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னோடனே, நீ கண்டிப்பாக அவரை அழைச்சிட்டு வரணுமா, எனக்கு வந்து நான் வந்து கூப்பிட வருவேன், இருந்தாலும் வந்து அவர் தான் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேசினா தானே வந்து என் மனசில் என்ன இருக்குங்கிறத அவர்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து அதை பற்றி பேசுகிற மாதிரியே எனக்கு தோணலையேம்மா, என்னை பேசுகிறதுக்கும் ஒரு இது பண்ண மாட்டேங்கிறாரு, அதுதான் பெரிய இதாக இருக்குமா அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதை பற்றி யோசிக்காத, எதுவும் வந்து நீ அதை போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிகிட்டு இருக்காத, நான் வந்து கண்டிப்பாக நிச்சயத்துக்கு மனோஜும் நானும் பேசி நான் அவரை அழைச்சிட்டு வரோம், எப்படியும் நீ அதை பற்றியெல்லாம் யோசிச்சு இது பண்ணிக்காத அப்படின்னோடனே, சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நீ இது பண்ணாத, ஏன் இப்போ நீ ஊருக்கு கிளம்புறங்கிற, ஈவினிங் போகலான்னு அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, வயலுக்கு கொஞ்சம் உரம்லாம் எடுத்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் போனால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும், ஆளுங்கள்கிட்ட சொன்னாலும் அந்தளவுக்கு அவங்களாம் வந்து செய்வாங்களா என்னங்கிறது தெரியலை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எது செய்ய முடியுமோ அதை செய்வோம், பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் மாமா கொண்டு நீ பஸ் ஏற்றி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு மாமா பஸ் ஏற்றி விட்டுட்டு, அப்புறம் போகிறப்பையும் மாமா கொஞ்சம் முகமே சரியில்லை தான். ஏன்னா அப்பா அந்தளவுக்கு நம்மளுக்கே வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து நம்ம நம்ம பேசாமல் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் வந்து அப்பாவுக்கும் பண்ணதுனால வந்து மாமா வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மனசை நான் மாற்றுற மாதிரி கொஞ்சம் காமெடியாக பேசிட்டு, நீங்கள் மாலாவது நிச்சயத்துக்கு நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு, நீங்கள் வர்றது வரட்டும், ஆனால் மாமாவை அதாவது மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு தான் நான் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நாங்கள் வர்றோன்னு சொல்கிறோம், வர்றவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வராதவரை வந்து வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க மாமா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுப்பா, நான் வந்து எனக்கு தங்கச்சி மட்டும் முக்கியம் இல்லை, தங்கச்சியோட ஹஸ்பண்டும் முக்கியம் அப்படின்னு தான். அதோட ஊர்லேயும் வந்து அப்பா வரலன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னுமே பிரச்சனை சரியாகல போல இருக்குது, சொந்த மச்சினனோட பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வரல பாரு நிச்சயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. வந்துட்டு அவர் எப்படி இருந்தாலும் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி இருந்துட்டு போனால் கூட போதும்ப்பா, எப்படியாச்சும் நீ பேசி பெற வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, விடுங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அப்பாவை எப்படி அழைச்சிட்டு வரணும், என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் வந்து எதையும் மனசை போட்டு இது பண்ணிக்காமல் நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அம்மா ஒரு மாதிரி சோகமாக தான் வந்திருந்தாங்க. ஏம்மா நீ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதுக்கு, உங்கள் அப்பா பண்ணுற விஷயத்தினால தான்ப்பா நமக்கு நிம்மதியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னோடனே, ஏம்மா அதெல்லாம் நீ சொல்கிற, அவர் வந்து நேற்று இன்றைக்கி அம்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம சந்தோஷப்படுறோன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் வந்து மாமா வீட்டு விஷயம்னா அப்போலேருந்தே அவருக்கு பிடிக்காது, அதுவும் இப்போ 3 வருஷமாக அந்த பண பிரச்சனை ஆனதுனால அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து மாமா வந்து பணம் வாங்கி கொடுத்தாரு மாமாட்ட இருந்து, அவர் வட்டி கொடுத்தா தானே வந்து அவருக்கும் ஒரு லாபமாக இருக்கும், அவரும் வந்து நகையெல்லாம் அடை வச்சுட்டு அப்படி தானே இது பண்ணி கொடுத்துருக்காங்க, பையன் வெளிநாடு போகணுன்னு அப்போ வாங்கி கொடுத்தாரு, போயிட்டு ஒரு 1 மாதம் 2 மாதம் வட்டி கொடுக்கலாம் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 6 மாதம் வட்டி கொடுக்காமல் இருந்தால் அவரும் மாமாவும் எவ்வளோ ஒரு பணம் அவருக்கும் வந்து வட்டி ஏறும் பண்ணும் செய்யும்ல, அதை இவர் யோசிச்சு பார்த்தாரு, இவர் பணமாக இருந்தால் சும்மா விடுவாரா சொல்லு, யாருக்குன்னு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும்மா அப்படின்னோடனே, சரி விடுப்பா அதை பற்றி பேச வேண்டாம், நான் போயிட்டு பக்கத்தில் கோயிலுக்கு நான் போயிட்டு வர்றேன், சித்தி வந்து வர்றாங்க, நானும் சித்தியும் ஆட்டோவில் தான் போகிறோம், இங்கே போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக மனசு இருக்கும், ஏன்னா இவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு அதுவே ஒரு மாதிரி எனக்கு சுகரே ஏறிடும்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அம்மா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் என்ன அவங்க மாமா கிளம்பிட்டாரா, அவர்லாம் ஒரு நாள் கூட இங்கெல்லாம் இது பண்ண மாட்டார், அவர்லாம் என்ன ஆள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தான் பேசினார். உடனே வந்து ஏன்ப்பா நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு அப்பா பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்.